एक गांव में तुम पास गाए चंद पोटी वाए कुछ कुछ होता है तुम पास गाए चंद पोटी वाए ஹவுஸ் ஓனர் போன் எடுக்க மாட்டாரு. ए अरे पागल क्या होना तमिल வா யாரு வேணாம் ஏய் எங்க போனாலும் நீங்க தாண்டா ஆகுறீங்க. யாரு வேணாம் ஹவுஸ் ஓனரை பார்க்கணும், வீடு வாடகைக்கு வந்துக்கிறேன். அரே பையா எங்கெல்லாம் பார்த்து ஹவுஸ் ஓனர் தெரியலையா? நீ ஹவுஸ் ஓனரா? ஏன் நாங்களாம் ஹவுஸ் ஓனர் இருக்கக்கூடாதா? இருக்கலாம் சார், இருக்கலாம். இல்ல பிறந்ததுல இருந்து சென்னையில இருக்கேன், சின்ன வீடு கூட வாங்க முடியல. பீகார்ல இருந்து வந்துட்டு டி நகர்ல இவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிற. அதான் ஒய்ப்பு. அரே பையா நீங்கெல்லாம் குற்ற வேலையை மட்டும் செய்வீங்க, நாங்கெல்லாம் கற்ற வேலை எல்லாமே செய்வோம். என்னவோ சார் தான். நீங்களாம் பெருமைக்கு வாழ்றவங்க. ஆமா என்ன அச்சு சாப்பிடுவ? நாங்க வந்து பாசுமதி ரைஸ். டேய் நீ பேஷனுக்கு அச்சு சாப்பிடுவ, நாங்க ரேஷன் அச்சு தான் சாப்பிடுவோம். புரியுதா? கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை. பையா 15 வருஷம் உழைப்பு, அம்போன்னு சென்னைக்கு வந்தவன், அம்பானி மாதிரி ஆக போறவன். அம்பானி மாதிரியா? ஆமா. டேய் பையா அனில் அம்பானி இருக்கும்போது சுனில் அம்பானி ஆகக்கூடாதா? வரலாம் சார். அதுதான் ஒழுக்கம், நேர்மை, கடமை. அதுதான் எங்களுடைய கொள்கை. ஒரு நிமிஷம் போன் வேணும். ஹலோ सर बैंक లో కూర్చున్న बैंक का मैनेजर राम எந்த பேங்க் சார்? ஆமா ஆமா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில் எடுங்க சார். நம்பர் அந்த டிஜிட் நம்பருங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, போன்லயே இருக்கும். 9641 ஆமா தமிழ்ல சார் 1 ஆமா 1 6 இல்ல 88. ஏய் பாகல் அப்படியே எல்லாத்தையும் குடுத்துடு. குடு. எதுக்குங்க? சொல்றேன் குடியா குடு. ஏய் பாகல் மேடம் மச்சான் கோகுல். டேய் உன்னை ஏமாத்த ஆள் கிடைக்கல. தனன் என் தனன் நான் எப்படி இருக்க? மாதாஜி எப்படி இருக்காங்க? வீட்டில் தான் இருக்காங்களா? பிசினஸ்ல எப்படி போடு? எல்லாம் கண்டுபிடிச்சிடானுங்களா? அதுக்காக நானால்தான் தொழிலை விட்டு இப்போ வேற பிசினஸ் இறங்கிட்டேன். கஸ்டமர் சாரி சொல்லு. சாரி சொல்லு சார். மச்சான் சாரி. சாரிலாம் இருக்கட்டுங்க, வீடு கொடுங்க. மெயினா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ஓகே வீடு மட்டும் கொடுங்க. காலையில இந்த சுத்த பத்தமா அப்படி நல்லா வீட்டை சுத்தி தண்ணி தெளிச்சு, இதே மாதிரி தண்ணி எல்லாம் தெளிச்சு சுத்த பத்தமா வச்சுக்கிறேன் பையா. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவியா? அதெல்லாம் தவறாம போட்டுருவோம் ஐயா. முக்கியமான கண்டிஷன், யாருக்கு ஓட்டு போன இடத்துல என்கிட்ட கேட்டு போடணும். நான் சொல்ற ஆளுக்கு தான் நீ ஓட்டு போடணும். நீ சொல்ற ஆளுக்கு நான் ஓட்டு போடணுமா? 10 கரண்ட் சேர்த்து காற்று வாங்கிட்டேன். எனக்கெல்லாம் வந்து வாயில பார்க்க விட வாக்குதான் முக்கியம். 10 டெனன்ட் காசு நீ வாங்கிட்டியா? ஏங்க ஓட்டு போடுறது என்னோட உரிமை. வீடு வாடகை கொடுக்குறது என்னோட உரிமை. எதுமை நீ கிளம்பு. பையா வீடே கிடைக்கல பையா. ஓகே பையா. ஓகே பையா சார். தண்ணியில பானி கஷ்டம், தண்ணி சிக்கனமா யூஸ் பண்ணு. ஒரு நாளைக்கு 1 பக்கெட் பானி தான் கொடுப்பேன். 1 பக்கெட் பானியா? தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? முன்னாடி இருந்த குத்தனக்கார் 1 பக்கெட் தண்ணியில காலைல தூங்கி ஏந்து குளிச்சுட்டு அவங்க குழந்தைங்களை குளிப்பாட்டிட்டு சமையல் பண்ணுவான், துணி துவைப்பான். பேலன்ஸ் பக்கெட்டை மறுநாள் வச்சுக்குவான். ஆமா நீ யோசிக்கிற பையா. ஓகே டீக்கேன்னு சொல்லிட்டு நம்மள டீக்கே வழி இல்லாம ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. ஒண்ணு இல்ல பையா. ஓகே பையா மாசம் வாடகை 10,000. 12 மாசம் வாடகை எனக்கு ஒரே நாள நீ போட்டுடணும். திடீர்னு வீடை காலி பண்ணி எங்கேயாவது ஓட்டினா நாங்க எங்க ஓட போறோம்? பிறந்ததுல இருந்து இங்கதான். எனக்கு நேர்மை தான் முக்கியம். ஓகே இவ்வளவு முக்கியம். விளையாட்டு டேபிள் எதுவும் ரியாக்ஷன் நேர்மையா வாய கட்டுக்கோ. ரிச்சார்ட் புத்தி இல்ல, சுத்தி எங்களுக்கே கால் பண்றீங்க. வேற கஸ்டமர் ட்ரை கரோ. அப்புறம் அப்படி இருக்காங்க வீட்டுல. நான் அதெல்லாம் தொழில விட்டு பல நாள் ஆகுது. நேர்மையா வாய கட்டிக்கணும். நல்லா இருக்குது அவங்க நேர்மை. டீக்கே ஓகே. வீடு கொஞ்சம் நல்லா வசதியா இருந்தா ஓகே. நான் நல்லா சுத்தமா பாத்துப்பேன். நானு, என் ஒய்ஃபு, என் 2 பொண்ணு. பையா அந்த ராவ் எப்படி இருக்கு பையா?
ஸ்டோர் ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. பாகல், இதுதான் என் வீடு. இதான் வீடா? ஆமா. எங்க நானு, என் ஒய்ஃப், 2 பொண்ணுங்க, எங்க அம்மா, எங்க அப்பா எப்படிங்க இருப்போம் இதுல? அரே 15 பேர் இங்க தங்கிருந்தாங்க. 15 பேர் இதுல தங்கிருந்தாங்க. மொத்தம் 7 பேர் தங்கலாம். நான் தான் ரொம்ப வானான்னு சொல்லி கம்மியா உன் வாடகை விட்டேன். ஏ பாகல், இந்த போடு வரைக்கும் தான் உன் போர்ஷன். 15 பேர் தங்கலாம். அது இன்னொருத்தர் போர்ஷன் 17 பேர் தங்கி இருக்காங்க. சமோசா விற்கிறவன், ஹேர் கட் பண்றவன், பெரிய கும்பல். கொல்ல பண்ணக்கூடாது. எங்க இது வரைக்கும் தான் ஏன் போர்ஷனா? ஆமா. ஒரு சவுறு கூட இல்ல. பையா நீ ஸ்கிரீன் போட்டுக்கோ. ஸ்கிரீன் நீ போட்டுக்கோ, இல்லாட்டி நான் போட்டு தரேன், எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இல்ல நானே போட்டுக்கிறேங்க. எங்க நாங்க இந்த சின்ன போர்ஷன்ல போய் அதை 2 ஆக்கி பக்கத்துல வர 15 பேர் வாடகை கொடுக்குறீங்க, நியாயமாங்க இது? வீடு இல்ல, சென்னையில வீடு இல்ல, நம்ம பண்ண முடியும். 2 போர்ஷன் மட்டும் இல்ல, ஒரு குட்டி போர்ஷன் இங்க இருக்கு. ஊர்ல இருந்து மச்சான் வந்தா ஒரு 5 பேருக்கு பத்துக்குவாங்க இடம். ஏங்க அது செல்ஃபுங்க. ஏய் செல்ஃப் இல்ல, ஊர்ல இருந்து மச்சான் மாமா வந்தா பாவம் தண்ணியில இடம் கிடையாது, இங்க தங்கிட்டு போவாங்க. இது செல்ஃப் இல்ல, என் மாமா மச்சான் நான் பண்ற எழுப்பு. தங்கிட்டு டீக்கே ஓகே. இந்த இடத்துல ஒரு 7 பேர் வாடகை. ஆனா வாங்க, ரொம்ப ஒரு சின்ன இடம் கூட விட மாட்டீங்க போல. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.